ஹாய், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு என்ன வீடியோனா, லஞ்ச் பாக்ஸ் தாங்க வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி என்ன லஞ்சுனா, சுட சுட சாதம், அடுத்தது மோர் நல்லா கலக்கி வச்சாச்சுங்க. கலக்கிட்டு தாளித்த மோர், உருளைக்கிழங்கு வறுவல், அது மட்டும் இல்லாமல் லஞ்சு பாக்ஸு, லஞ்சு பேகு, பொரியல் கிண்ணம் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மோரை இந்த சாதத்தோடு கலக்கலாங்க. இந்த மோரில் நல்லா உப்பு போட்டு கலக்கி தாளித்து வச்சாச்சு. எல்லாமே அந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், மோர் சாதம். இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் அதிகமாக தயிர் கூட யூஸ் பண்ணுறது இல்லைங்க, மோர் தான் யூஸ் பண்ணுறது. இது நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போது அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை போட்டு கொடுத்துடலாம். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நீங்களாம் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சாதம் போட்டாச்சு, தாளித்த மோர் சாதம். அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவல். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்குன்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. தயிர் சாதம், மோர் சாதம் கூட இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நிறைய பேர் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டுடலாம். இப்போ பெரியவ நிறைய சாப்பிட்றதே கிடையாதுங்க, அதனால் அவளுக்கு ஓரளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். சின்னவ சாப்பிட்றான். இது பாக்ஸில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பொரியல் கிண்ணத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, உருளைக்கிழங்கு வறுவல் எடுத்து போட்டுக்கிடலாம். இங்கே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. தோலெலாம் நீக்கிட்டு துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது மட்டும்தான் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதில் எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு தாளித்து கொஞ்சமாக புதினாவும் சேர்த்திருக்கேங்க. இதுதான் உருளைக்கிழங்கு வறுவல். அந்த புதினா சேர்த்ததுனால அதனுடைய வாசனையே அவ்வளோ சூப்பராக வந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கொஞ்சம் புதினாவை சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்ல காம்பினேஷனும் அதனுடைய வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க பேக்கில் வைக்க வேண்டியது தாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். அதாவது என்னுடைய முக்கால்வாசி வேலை முடிய போகுது. இப்போது தாளித்த மோர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், ஸ்பூனு, லஞ்ச் டவல் ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுனால வாஷ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேங்க. அடுத்தது இவளுக்கும் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த வீடியோ யாருக்கு பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த வீடியோவுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.